ஹலோ கைஸ், வெல்கம் டு ஆர் சேனல். நம்ம சேனலில் பார்க்குற எல்லாருக்கும் ஹார்ட்லி வெல்கம். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, நமக்கு ஒரு கஸ்டமைஸ்டு கேக் ஆர்டர் ஒன்று வந்திருக்கு. அதில் எனக்கு ரியல் ரோஸ் தான் வேணும், ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிளைண்ட் கேட்டிருந்தாங்க. அது எப்படி ஃப்ரெஷ்ஷான ரோஸ் கேக்கில் வைக்கிறதுன்னு சொல்லிட்டு வாங்க பார்க்கலாம். அதுக்கு என்னென்ன தேவையான பொருட்கள் பார்த்திங்கன்னா, ரோஸு, அவங்க எத்தனை நம்மளுக்கு ரோஸ் தேவைப்படுதோ அத்தனை ரோஸ் எடுத்துக்கோங்க. அவங்க எல்லாமே ரெட் ரோஸாக கேட்டிருந்தாங்க, அதனால் நான் எல்லாமே ரெட் ரோஸாக எடுத்திருந்தேன். அதுக்கப்புறம் கிளிங் ரேப்பு, அதுக்கப்புறம் சிசர், இவ்வளோ தான் நம்மளுக்கு தேவையான பொருட்கள். அது எப்படி செய்யணும்னு சொல்லிட்டு வாங்க பார்க்கலாம். நம்ம கஸ்டமர் ரெட் ரோஸ் தான் எனக்கு வேணும், அது கஸ்டமைஸ் பண்ணியிருந்தாங்க கேக்கை. அந்த கஸ்டமைஸ்டு கேக்கில் எனக்கு ரெட் ரோஸ், ஃப்ரெஷ் ரோஸ் தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மகிட்ட சொல்லியிருந்தாங்க. அதனால என்ன பண்ணியாச்சுன்னா, ஃபஸ்ட்டு இந்த காம்பு, இலை இதெல்லாம் நீட்டாக கட் பண்ணி எடுத்தாச்சு. எடுத்ததுக்கப்புறம் இந்த ஃப்ரெஷ் ரோஸை எப்படி நம்ம கேக்கில் ப்ளேஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு வாங்க பார்க்கலாம். இது எப்படின்னா, இந்த காம்பெலாம் எடுத்து இந்த சைடு இருக்கும் பார்த்திங்களா, இதெல்லாம் நம்ம கிளிங் ரேப் பண்ண போகிறோம். கிளிங் ரேப் பண்ணிவிட்டு நம்ம எப்படி ஸ்டோர் பண்ணணும், அப்புறமேட்டு எப்படி நம்ம கேக்கில் ப்ளேஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இவங்க கொடுத்த கேக் 1/2 kg ரெட் வெல்வெட் கேக்கு. அதில் அவங்க கஸ்டமைஸ் பண்ணியிருந்தாங்களா. இப்போ நான் ரோஸ் ஃபுல்லாக இது அப்படியே தூக்கி நல்லா கேக்கில் வைக்க முடியாது. அதனால நான் கிளிங் ரேப் நீட்டாக பண்ணிவிட்டு எனக்கு எவ்வளோ தேவையோ, இப்போ நான் ஹைட் கொஞ்சம் அதிகமாக வேணும், கம்மியாக வேணும், சும்மா ப்ளேஸ் பண்ணால் போதும் அப்படின்ற மாதிரியும் இருக்குது. இப்போ எனக்கு இந்த காம்பு கொஞ்சம் உள்ளே போகிற மாதிரி வேணும். கேக்குக்குள்ளே இந்த காம்பு உள்ளே போகிற மாதிரி இருக்கும். அப்போ என்ன பண்ணலாம், நான் கிளிங் ரேப் எனக்கு தேவையான அளவுக்கு நான் ஸ்டெம்மை கட் பண்ணி எடுத்துகிட்டு, மிச்சம் எவ்வளோ இருக்கோ அதுக்கு மட்டும் நான் கிளிங் ரேப் நீட்டாக பண்ணிட்டேன். கேக்குக்கும் இந்த ஃப்ளாருக்கும் எந்த டிஸ்டர்பன்ஸுமே இருக்கக்கூடாது, கிளிங் ரேப் மட்டும்தான் அதை டச் ஆகிருக்குன்ற மாதிரி நல்லா நீட்டாக சுற்றி எடுத்துக்கிட்டேன். இதே மாதிரி எனக்கு 3 ரோசஸ் நான் இது மாதிரி ரெடி பண்ணணும். அதனால் ஃபஸ்ட்டு 3 ரோசஸுமே நான் ரெடி பண்ணி எடுத்துக்கிட்டேன். இந்த ஃப்ளார்லாம் எந்த கேக்கில் எப்படி ப்ளேஸ் பண்ணேன், என்ன டிசைன் பண்ணியிருக்கேன், எப்படி கஸ்டமைஸ் பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். நம்ம சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. யார் யாருக்கெல்லாம் ரோஸ் பிடிக்குமோ கமெண்ட் பாக்ஸில் ரெட் கலர் ரோஸை போட்டுட்டு போயிருங்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஸ்டே டியூன், பை.